இசை ரசிகன் பெரியவங்க முன்னாடி எப்படி தண்ணி என்ன பிள்ளை அதை போடு. இசை ரசிகன் பெரியவங்க பெரியவங்க முன்னாடி நான் எப்படி தண்ணி. சூப்பரா இருக்கா பலானா? அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் என்ன சொல்ல சாப்பிட்டு தங்குவோம். தோசை சாமி தோசை. வேலை செய்பவர்களையும் செய்ய விடாமல் என்ன கேள்வி தாயே இதெல்லாம்? அது என்னமோ உண்மைதான். எங்கள் அப்பாவுக்கு விரிச்சு விட்டுருவா என் மக. விரிச்சு சொட்டு அது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவா. ராஜ்மா நீண்ட வாங்க அன்சார். ஹாய் அன்சார், நல்லா இருக்கீங்களா? ராஜ் வாங்க வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நலமா? வாங்க அந்தோனினா வணக்கம். எங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நலமா? இனிய இரவணக்கம். எங்கள் தேவதைக்கு நான் தாத்தாவாகிவிட்டேன். என் மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று. சூப்பர் 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 அந்தோனியண்ணா, வாழ்த்துக்கள் அந்தோனியண்ணா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. சுடு தண்ணி குடிங்க. சரி முருகண்ணா, கண்டிப்பாண்ணா. இரவு வந்தது சரணியாவும் அம்மாவும் பேசி கொண்டார்கள். அப்போது திடீரென ஒரு சத்தம், யாரோ கூப்பிட்டது போல் ஒரு அழைப்பு வந்து சரணியாவுக்கு ஒரு பயம். மனதில் அம்மாவை எழுப்ப வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். ஓகே வாங்க மாரிமுத்து சகோதரிக்கம். ஹாய் ஹலோ, நல்லா இருக்கீங்களா மாரிமுத்தண்ணா? சாப்பிட்டீங்களா? ராஜ் அந்தோனியண்ணா கேஸ்மா கூப்பிட்டு. ராஜுமா என்ன சிரிப்பு? லைக் போட்டாச்சு, மிக்க சந்தோஷம் மாரிமுத்து. அந்தோனியண்ணா நம்மளோட எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. மாரிமுத்து சகோதரி கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. அந்தோனியண்ணா கண்ணன்மாரை கூப்பிட்டுருக்காங்க. கேசி மாரிமுத்து கண்ணன் இனிய இரவு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருமை அந்தோனியண்ணா. பார்க்கமுடியாது, எனக்கு தூக்கம் வருகிறது. நாளை நீரை சரி என சரி நான் போய் உறங்குங்க. அன்சாரி அலி சகோ, ராஜ் சகோ வணக்கம். கேஸ் சகோ ஹாய்மா, வாருங்க சகோ. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? 32 லேக்கு ரொம்ப சோசா செஞ்சு என்ன. வாங்க பழனிசாமி என்ன வணக்கம். ஹாய் நலமா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீடியோ பார்த்தேன், அருமையாக இருந்து உங்களுக்கு லைக் போட்டாச்சு மனப்பாறையம்மா. மிக்க நன்றி பழனிசாமி அண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நலம் வந்தோம் என்ன சொல்லியிருக்காங்க. முருகன் வாங்க வணக்கம். ஹாய் சிஸ்டர், வாருங்க சகோ வணக்கம். செல்வம் சகோ, பழனிசாமி சகோ, கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. போடுவேன் நான் அதை. விடுஜா செல்வம் கேசமாக கூப்பிட்டுருக்கேன். இப்போ பனிதானே, அதை சொட்டர் போட்டாதான் என்னவாம். நான் வாங்கி கொடுத்த எதையும் யூஸ் பண்ணுவதில்லை. இல்லை, நீ வாங்கி கொடுத்த பேக்கு தானே அங்கே கொண்டு போனேன். நான் ஷூட்டிங் போகும்போது போனோம். இதுக்கு வாங்கி கொடுத்தியாலும் அதான் எடுத்துகிட்டு போனேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அது இல்லை. நீ வாங்கி கொடுத்தது சாம்பல் கலரு, ஒரு மாதிரி லைட்டு ப்ளூ கலரு. ஓகே ஓகே. சிஎஸ் நலமா? வணக்கம். அந்த என்ன சொல்லியிருக்காங்க. ஏன் வியூவர்ஸ் வரமாட்டேங்குதுன்னே தெரியலையே நமக்கு. செல்லம்மா வணக்கம். சிஎஸ் நலமா? போனீங்களா? இல்லை இல்லை, இன்னைக்கு போகல. இன்னைக்கு லீவு, ஒரு 10 days லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கோயிலில் அந்த இதெல்லாம் ஏதோ மண்டகாப்படியெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்களாம். அந்தோனி நான் நலம்பீங்க நலமா? எந்த ஒரு என் மக அப்படியே அழகாக பாயிருச்சு. இப்போ தலைவணி போட்டுருக்கா. அப்படியே பார்க்கும்போது தூங்கல் போல தோணுது. ஹரிணி அண்ட் ரங்கா சேனல் முன்னிலையில் இருக்க காரணம் அன்பா அழகா? நடுவர் கேஆர்சி அன்பே என வாதிடுவார். யாதும் ஒரே யாவரும் கெளீர். முருகன் செல்லம்மா அழகே என சிஎஸ் நாகராஜன் ராஜா. சங்கர் சகோ இடம் மணப்பாறை. நாள் விரைவில். ஓ பட்டிமன்றமா? சூப்பர் சூப்பர். ஹரணி என்ற ரெங்கா சேனல் முன்னிலையில் இருக்க. சூப்பர். காரணம் அன்பா அழகா? நடுவர் இவங்களாம் வந்துட்டு ஓகே. நடுவர் கேஆர்சி அன்பே என வாதிடுவாராம். அன்பே என வாதிடுவார் கேஆர்சி. யாது முறை யாவரும் கேளீர். முருகன் செல்லம்மா அழகே என என சிஎஸ் சகோ சங்கர் சகோ அவங்களாம் வந்து அழகே அப்படி சொல்லிடுவாங்க. ஓகே அழகேன்னு சொல்லிட்டு. இடம் வந்து மணப்பாறை. நாள் விரைவில். இருக்கட்டும். சூப்பர். ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அன்பேங்க மட்டும் கேஆர்சிமா. யாது முறைனா முருகனே, செல்லம்மா, ராஜாமா, சங்கரனே,
இவங்கெல்லாம் வந்து அழகேன்னு வாதிடுவாங்களா?